about celebrating the success of Unix and innovations. It's about celebrating a journey that proves where hard work, faith, and good character can take a person. Many of you know my father, Mr. Muhammad Ali, today as the founder of a successful company. But every great journey has a beginning. He once worked hard under a boss, learning every day, putting in the effort, and dreaming of building something of his own. Today, by the grace of Allah and year of dedication, he has reached a level many aspire to. But what inspired me the most is this: success never changes his character. Whenever he meets his former bosses or the people who guided him in his early days, he still greets them with the same respect, humility, and discipline. For him, success was never a reason to forget where he came from. One thing I've always admired is that my father never worked hard for just money. He worked to build trust, relationships, and meaningful. Alongside Mr. Rafi, shared that vision, and together they built what we proudly are today. At home, we have one running joke. Sometimes it feels like China is my father's second home. But every trip, every collaboration, and every partnership brought back new ideas and opportunities that helped Unix and innovations grow. Success meet. எவ்வளோ அழகான பேர் பாருங்க. முதல்ல அதுக்கு ஒரு கைதட்டிடலாம். இந்த ஒரு மாலை நேரத்தில் ஒரு இனிமையான மணி 9 ஆயிடுச்சு என்றாலும் கூட உள்ளமெல்லாம் அந்த வெற்றி கலிப்பிலே நம்ம இணைந்து இருப்பது நம்முடைய விருப்பத்தினால் அல்ல, ஏதோ இதுல ஒரு இறை விருப்பம் இருக்கிறது என்றுதான் நான் கருதுகிறேன். இப்படி ஒரு நிகழ்வு இருக்கிறது என்று சொல்லி யுனிக்ஸ் அண்ட் இன்னோவேஷன் நிறுவனத்தினுடைய நிறுவனரும் எனது பாசத்திற்கும் அன்பிற்கும் உரிய அருமை சகோதரர் திரு முகமது அலி அவர்கள் தெரிவித்த போது, ஏன்னா ரொம்ப எங்களுக்கும் எனக்கும் அவருக்குமான உறவு ஒரு 6-7 ஆண்டுகள், ரொம்ப அற்புதமான ஒரு பாச உறவு. ஏன்னா அவருடைய வெற்றியை நான் ரொம்ப ரசிப்பேன். ஒரு ஊடகவியலாளராக நிறைய பேரை நான் என்ட்ரி பண்ணுவேன், அவங்களுடைய வளர்ச்சியை பார்ப்பேன், அவங்கள ரொம்ப அப்ரிசியேஷன் பண்ணி அவங்களுடைய தொழில் பயணங்கள், வாழ்க்கை பயணங்கள், சமூக பங்களிப்பு இவையெல்லாம் பார்த்து அவங்கள ஊக்கப்படுத்துவேன். ஒரு பத்திரிகையாளராக என்னை பற்றி நான் உங்களுக்கு தெரிவிக்க வேண்டியது இருக்கிறது. ஒரு 25 ஆண்டு காலம் டெக்ஸ்டைல் நியூஸ் அப்படின்றத மையப்படுத்தி திருப்பூர்ல நுகர்வோர் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற பத்திரிகையை நடத்தி வருகிறேன். நான் இந்த பயணத்துல நிறைய பேரை நான் சந்திப்பேன். பத்திரிகை என்பது ஏதோ ஒரு தொழிலாக மட்டும் இல்லாமல் அந்த பயணத்திலே சந்திக்கிறவர்களை எல்லாம் நான் படிப்பேன். ஏன்னா ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலே நிறைய பாடங்கள் இருக்கிறது. அவங்களுடைய தொழில் பயணங்கள், வாழ்க்கை முறை கூர்ந்து கவனிப்பேன். அதுல ஆச்சரியப்படும்படியான சில மனிதர்கள் வருவார்கள். அப்படிப்பட்ட வரிசையில அருமை சகோதரர் முகமது அலி அவர்கள் ரொம்ப மனம் கவர்ந்தவர். ஏனென்றால் அவருடைய தொழில் தொடக்க வரலாறு இவை எல்லாவற்றையும் நான் நன்கு அறிவேன். 2010ஆம் ஆண்டு ராசி டிஜிட்டல் என்ற நிறுவனத்தை தொடங்கி படிப்படியாக வளர்ந்து தன்னுடைய தொழில் பயணத்துல ஒரு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தனக்கு இறைவன் அளித்த வாய்ப்பை தானும் வளர்ந்து தன்னோடு இணைந்து பயணிக்கிற ஊழியர்கள், அலுவலர்கள், தொழில் தொடர்பிலே வருகிற தனது பங்குதாரர்கள் எல்லாரும் வளரணும் அப்படின்னு நிறைய அவர் என்கிட்ட உரிமையோடு பகிர்ந்து கொள்வார். எனக்கு அவருக்கும் ஒரு சோதனை ரொம்ப மேட்ச் ஆயிடும். 2 பேரும் சந்திச்சோம்னா ஏதோ ஒரு 40 ஆண்டு கால நண்பரை போல மனந்திலிருந்து நாங்க பேசுவோம். அப்படிப்பட்ட உறவு வாழ்க்கை பயணத்துல இறைவன் நமக்கு நிறைய வாய்ப்புகளோடு தான் நம்மை பிறக்க வைக்கிறார். அதை நாம் எப்படி அடையாளம் கண்டு அதை ஒரு டெடிகேஷனோட
அந்த தொழிலை நாம் கற்றுக்கொண்ட தொழிலை அனுபவத்தை நாமும் நன்றாக இருந்து நாமும் வளர்ந்து பிறர் வளர்ச்சிக்கும் உறுதுணையாக இருந்து அந்த தொழில் பயணத்துல ஏற்படக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை எல்லாம் தான் மட்டும் உள்வாங்கி கொண்டு தன்னோடு இருப்பவர்களுக்கு நல்லதை மட்டும் வழங்குகிற அந்த ஒரு அருமையான ஒரு குணாதிசயம் அவர்கிட்ட இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு பேசும் பொழுது பகிர்வா. இன்றைக்கு பாருங்க, இது இன்னைக்கு நான் சென்னையில இருப்பேனா அப்படின்றது எனக்கே தெரியாது, அவருக்கே தெரியாது. சக்சஸ் மீட் அந்த வார்த்தையை வாசிச்சு பாருங்களேன். அது ஒரு வெற்றி, ஒரு மனிதன் வெற்றி அடைவதற்கு எவ்வளவு பிரயாசப்படணும், எவ்வளவு காரியங்களை கடைபிடித்திருக்க வேண்டும். தனித்துவமான முத்திரை இருந்தாங்க. ஒரு கை தட்டிலாம தனித்துவமான முத்திரை தொழில வெற்றி அடைகிறதுக்கு ஒரு தனித்துவமான ஞானமும் அறிவும் ஒரு மனித நேயமும் ஒரு ஒருங்கிணைப்பு ஆற்றலும் வேண்டும். கோயிலுல போய் ரொம்ப கடுமையா உழைச்சிருக்கிறாரு. ஒன்றுமே இல்லாத ஒரு நிலையில தான் 2010 இந்த தனது அன்பு மனைவியின் பெயரோடு இந்த ராசி டிஜிட்டல் அப்படின்ற அந்த பெயரோடு தொடங்கிய அந்த பயணம் படிப்படியாக வளர்ந்து உறுதியான அதே நேரத்துல தன்னம்பிக்கையோடு இந்த நிறுவனத்தை வளர்த்து இன்னைக்கு ஒரு 100 பேர் பணிபுரிவாங்களா, 40 பேர், ஒரு 40 பேருக்கு வேலை வாய்ப்பை வழங்கி அவர் நிறைய இந்த வயதிலேயே ஒரு நிறைய இறை நம்பிக்கையோட இறைவனுடைய ஒரு வழிகாட்டுதல் தான் என்னுடைய முயற்சி, என்னுடைய உழைப்பு என்பது ஒரு புறம் இருந்தாலும் இறைவனுடைய ஒரு பார்வையில் நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் பணிகள் இவையெல்லாம் இருக்கிறதுனாலதான் நம்மளால வளர முடியுதுன்னு அடிக்கடி சொல்லுவார். அவர்கிட்ட எப்ப பேசினாலும் அவர் தன்னை முன்னிலைப்படுத்த மாட்டார், தன்னுடைய ஊழியர்களை முன்னிலைப்படுத்துவார். ராஜ்குமார அவருக்கு கை கொடுத்தோம்னா ராஜ்குமாருக்கு கை கொடுத்துருவாரு, அவருக்கு ஒரு சால்வை போடணும்னா ராஜ்குமாருக்கு போடுவாரு, அதை வாங்கி ராஜ்குமாருக்கு போடுங்க. இல்லைன்னா என்னுடைய ஊழியர்களுக்கு இந்த வெற்றி பயணத்துல என்னோடு பக்கபலமாக இருப்பவர்கள் எனது நிறுவனத்திலே பணிபுரிகிறவர்கள். அதே போல ரமீஷ் சார் அடிக்கடி குறிப்பிடுவார். அவர் பங்குதாரா வந்த பிறகு எங்களுடைய தொழில்கள் எல்லாம் விரிவானது. அப்புறம் சைனாவுக்கு பயணித்து அந்த பயணத்திலும் ஒரு ரகசியம் இருக்கிறது, ஒரு கனவு இருக்கிறது. அவர் என்னதான் ஐடியாக்கள் பண்ணீங்கனாலும் முயற்சி பண்ணீங்கனாலும் உங்களுடைய உழைப்பை போட்டீங்கனாலும் சந்தர்ப்பங்களை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம், துணைக்கு வருகிறவர்களை நாம் எப்படி அந்த நம்பிக்கையின் மேலே நிலை நிறுத்துகிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு மனிதனுடைய வெற்றிக்கு பின்னாடி நிறைய பாடங்கள் இருக்கிறது. டாக்டர் அப்துல் கலாம் சொல்லி வச்சிருக்கிறாரு, கனவு காணுங்கள். ஒரு சாதாரண மனிதராக ஒரு 16 ஆண்டுகளுக்கு முன்பாக தொழில் தொடங்கிய அருமை சகோதரர் முகமது அலி அவர்கள் இன்றைக்கு 2016 ஆண்டுகளிலே இன்னைக்கு நான் மதியமே உங்களோட அந்த ஃபேர்ல எல்லாம் பார்த்தேன். இருக்கிற ஸ்டால்லே ரொம்ப அழகாகவும் மிக பெரிதாகவும் பிரமிக்கத்தக்கமான ஒரு அரங்கமாக யூனிக் ஷைன் அந்த அரங்கம் இருந்தது என்றால் அது ஏதோ உழைப்பு முயற்சி அப்படின்றது ஒருவரும் இருந்தாலும் மனித நேயம், சக மனிதரோடு எப்படி அவர் உருவாக்குகிறார், எப்படி அவர் வாடிக்கையாளர் கூறிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் பேசிட்டே இருந்தோமா, அப்புறம் அவர் வாடிக்கையாளர் விட்டுட்டு நான் திருப்பூர்ல இருந்து வந்துட்டேன் சொல்லிட்டு ஏன்டா பேசிட்டு இருந்தாரு. சகோதரர், நான் நைட்டு தானே வந்தேன், இரவு விடுகிறேன், நீங்க உங்களுடைய வாடிக்கையாளர்களை நீங்க என்ன பண்ணுங்க வரவேறுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அதாவதுங்க வாழ்க்கைன்றது
நிறைய பணம் சம்பாதிக்கலாம், நிறைய வாய்ப்புகளை பயன்படுத்தலாம், நிறைய பண்ணலாம். ஆனால் இறைவன் நமக்கு எவ்வளவு காலம் இந்த பூமியிலே இருக்க வேண்டும் என்று நியமிக்கிறாரோ அதுக்கு மேல ஒரு நாள் கூட, ஒரு நாளைக்கு கூட நம்ம நினைச்ச முடியாது, இருக்க அனுமதி இல்லை. ஆனால் நாம் நமக்கு கிடைத்த வாய்ப்பை, இந்த வாழ்க்கையை எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக நாம் அதை பயன்படுத்துகிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை மிக சரியாக செய்கிறவர் அருமை சகோதரர் திரு முகமது அலி அவர்கள். நீங்க எல்லாருமே அவருடைய துணையார், அவருடைய குடும்பம், அவருடைய நண்பர்கள், அவருடைய கனவுகளை நனவாக்குவதற்கு செயல்படுகிற அந்த இது எல்லாமே வந்து ரொம்ப அழகா நடக்கிறதுனால தான். ஆகவே அவருடைய குடும்பத்திலே பணிபுரிகிற ஒவ்வொரு, அதாவது ஒரு நிறுவனம்னா அந்த நிறுவனத்துல பணிபுரிகிற ஊழியர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உறுப்பு மாதிரி, கை, கண்ணு, காது, மூக்கு இதெல்லாம் சேர்ந்தது தானே மனிதன். இது போல உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள், ஒவ்வொரு விதமான ஞானத்தை இறைவன் தந்திருக்கிறார். அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தி இந்த நிறுவனத்தை நீங்கள் அதுல ஒரு முக்கிய பங்காற்றுகிறதுனால இந்த சக்சஸ் மீட் அப்படின்றத நம்ம உட்கார்ந்துருக்கோம். உண்மைதானே? ஆகவே நாம் வந்து நமக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை அவர் எப்படி வந்து இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி இன்றைக்கு வந்து சர்வதேச அளவில் யுனிசெஃப் தன்னுடைய தனித்துவத்தை முத்திரையாக பதித்திருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஆகவே தொழிலாலும் சரி, வாழ்க்கையினாலும் சரி, சாதாரணமாக எந்த ஒரு வெற்றியும் வந்து விடாது. அவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசி பார்த்தீங்கன்னா நல்லதை மட்டும்தான் பேசுவாரு. எப்போதுமே ஒரு சிரிப்பு இருக்கு. இப்ப கூட பாருங்க, சிரிக்கிறீங்க பாருங்க, ஒரு அழகான புன்னகை இருக்கு. அதுலதான் பெரிய ரகசியம். நானும் அப்படித்தான் பேசிட்டே இருக்கும்போது சிரிப்பேன். அதனால நாங்க ரெண்டு பேரும் சந்திச்சோம்னா சிரிச்சுட்டே தான் இருப்போம். ஏனென்றால் அகத்தின் அழகு முகத்தின் இருதயத்தின் நிறைவான் வாய் பேசு. இயல்பாகவே அந்த வெற்றிக்கு பின்னாடி இந்த மனித நேயம் என்கின்ற உயர்ந்த பண்பு இருக்கிறது. அந்த பண்பினாலே வாடிக்கையாளர்களிட வர்த்தக தொடர்புகள் ஏற்படும் பொழுது உண்மையாகவும் உறுதியாகவும் தன்னுடைய நிறுவனத்தை தரத்தை நிலைநிறுத்தக்கூடிய மிகச்சிறந்த தயாரிப்புகளை திரு முகமது அலி அவர்கள் கண்டிப்பாக வழங்குவார்கள் அப்படின்ற ஒரு உறுதித்தன்மை கொள்கையும் இருந்ததுனாலதான் இன்னைக்கு திருப்பூர்லேயே நூற்றுக்கணக்கான எந்திரங்களை கொடுத்திருக்கிறார்கள். திருப்பூர்ல மட்டுமல்லாது அவர் என்னோடு பகிர்ந்திருக்கிறார். அதனால நான் என்னால பேச முடியும். அவர் நம்பினது அவருடைய தரம், வலிமையான உறுதித்தன்மை, நம்பிக்கை, ட்ரஸ்ட், வாடிக்கையாளர்கள் நம்பிக்கையை பெற்று அதை அப்படியே நிலைநிறுத்துதல். ஏதோ எந்திரம் மாதிரி செயல்பட முடியாது. நமக்கு லாபம் வர்றது அப்படின்றதுக்காக நாம் வந்து முகமூடி அணிந்து கொண்டுலாம் வர்த்தகம் பண்ணிக்க முடியாது. இன்னைக்கு வந்து நிறைய விஞ்ஞானம் வளர்ந்து இருக்கிறது, தொழில்களில் நிறைய போட்டி இருக்கிறது. நம்பிக்கையை நிலைநிறுத்த வேண்டும் என்றால் நாம் புது புது தொழில்நுட்பத்தை தொடர்ந்து அறிமுகம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். நாளைய தொழில்நுட்பத்தை இன்னைக்கே வந்து அறிமுகம் செய்தால்தான் சந்தையில வந்து நம்ம முன்னிலையாக பயணிக்க முடியும், குவாலிட்டியை வந்து நிலைநிறுத்த முடியும். அதுக்கெல்லாம் அந்த ஆரண்டி, அந்த ஆய்வுகள் இப்ப என்னுடைய ஊடகத்துறையிலேயே முதல்ல பிளாக் அண்ட் ஒயிட்ல தொடங்கிய என்னுடைய பத்திரிகை இன்னைக்கு வந்து மல்டி கலர்ல வெளியிடுறோம். டிஜிட்டல், நாங்களும் டிஜிட்டலுக்கு மாறிக்கிட்டு இருக்கிறோம். புத்தகம்ன்றது ஒரு தனியா வந்தாலும் யூடியூப் சேனல், இன்னைக்கு இன்ஸ்டா, ஏஐ தொழில்நுட்பம், இதெல்லாம் நாங்களும் காலத்துக்கு தகுந்தபடி மாறி இருக்கிறோம். அதே போல ஒரு நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கு அவர் முயற்சி எடுத்து அதற்கான செயல் திட்டங்களை உருவாக்கி மேலை நாடுகளுக்கு நாளைய தொழில்நுட்ப எந்திரங்களை யுனிசெஃப் வழியாக அறிமுகப்படுத்தி
வாடிக்கையாளர்களுக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குற ஒரு அற்புதமான நிறுவனம். லேட்டஸ்ட் மிஷின் என்னங்க டிஜிட்டல் பிரிண்டிங்ல அப்படின்னு கேட்டா உடனடியாக சொல்வதற்கும் அதை செய்து கொடுப்பதற்குமான காலங்கள் நிறைய இருக்கு. அதுக்கு தகுந்தபடி அதில் பணிபுரியக்கூடிய அலுவலர்கள், ஒவ்வொரு பிரிவிலே பணிபுரியக்கூடிய பொறுப்பாளர்கள் இதெல்லாம் தயாராகும் பொழுது யூனிக் சைன் தன்னுடைய பேருக்கு தக்கபடி சர்வதேச நிறுவனமாக நிச்சயமாக வாழ வாய்ப்பு இருக்கிறது. அதெல்லாம் உங்களை தயார்படுத்தி கொள்வீர்கள் என்று நான் உங்களை வாழ்த்தி மகிழ்கிறேன். ஏனென்றால் முன்னாடி 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்துட்டேன் நான். ஏன்னா சென்னையுடைய டிராபிக் தெரியும். ஒரு சிறப்பு விருந்தினராக வந்தவரு உங்களை எல்லாம் காக போட்டு வந்துடக்கூடாதுன்றதுக்காக நான் 8 மணிக்கே காருக்குள்ளே உட்கார்ந்து இருந்தேன் நான். ஏனென்றால் எனக்கு ஒரு ஆசை, நாங்க பார்க்கறது அவரை பார்ப்பேன், ராஜ்குமார் பிரதர் பார்ப்பேன், அவர் ரமேஷ் சாரை பார்ப்போம். உங்களை எல்லாம் ஒன்னா பார்க்கறது, அவங்க குடும்பத்தை பார்க்கறது, குழந்தைகளை பார்க்கறது. பாப்பா வந்து சொல்லிச்சு, நீங்க பேசுறதுக்கு முன்னாடி அப்புறம் நான் தான் எங்க அப்பாவை பத்தி பேசணும். எவ்வளவு பாசமா இருக்கு தன்னுடைய தந்தையினுடைய அந்த வெற்றியை, அந்த அந்த பயணத்தை அதை எழுதியிருக்கிற ஒரு வரி. குவைத்துக்கு சென்று அவர் கடினமான வேலைகளில் எல்லாம் அவர் ஈடுபட்டு கஷ்டப்பட்டார் அப்படின்ற மைக்ல பேசுறதுன்றது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். இது எல்லாவற்றிற்கும் என்ன காரணம்னா அந்த தனிப்பட்ட மனிதனுடைய ஒரு வைராக்கியமான செயல்பாடு. பேசிக்கிட்டு இருந்தா தெரிஞ்சுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான, ஏனென்றால் பாராட்டுவது இன்னைக்கு யூனிக் சைனுடைய வெற்றிக்கான ஒரு நிகழ்ச்சி இல்லையா? அதனால முழுக்க பேசுறது யூனிக் சைனை பற்றியும் முகமது அலி சார் பற்றியும் உங்களை பற்றியும் பேசுறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். எளிதாக சொல்லிவிடலாம், நான் எல்லாவற்றிலும் வெற்றி அடைந்து விட்டேன் அப்படின்னு. ஆனால் அந்த பாதையில இருக்கக்கூடிய அந்த பாதையில இருந்த கஷ்டங்கள், போராட்டங்கள், அவமானங்கள், ஒரு மிஷின் எடுத்துக்க போய் காமிச்சிருப்பாரு, இது வேண்டாம் மிஷினுக்கான இன்சூரன்ஸ் பண்ற வேலை இப்போ நடக்குதா இல்லையா? எல்லா காலையிலும் முயற்சி உடைய இகழ்ச்சி அடையா தொடர்ந்து முயற்சி பண்ணியிருப்பாரு. தொடர்ந்து முயற்சி எடுத்து அந்த பிராண்டினுடைய தனித்தன்மை, தனித்துவத்தை வாடிக்கையாளர்களுக்கு கொடுத்து அதை நிரூபித்த பிறகு அந்த வேலைக்காக ஒரு 4 பேரை கொண்டு வருவது. இப்படித்தான் இந்த 16 ஆண்டுகள் நடந்திருக்கிறது. இன்னும் மகிமையாக யூனிக் சைன் நிறுவனம் வளரும். ஏனென்றால் நிறைய விஷயம் இருக்கு. ஏன்னா நான் ஒரு ஊடகவியலாளராக, ஜேர்னலிஸ்டாக, தொழில் சார்ந்த தொழில் முனைவோர்கள் எல்லாம் சந்திக்கும் போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு புத்தகமாக இருப்பாங்க. அந்த புத்தகத்திலிருந்து நாம் படித்துக் கொள்ள வேண்டிய, கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. சக மனிதனை எந்த மனிதனையும் சாதாரணமா நம்ம இடம் போட்டவே முடியாது. ஏனென்றால் மனிதர்கள் எல்லாருமே இறைவனை தாங்கி வாழுகிற, நம்முடைய ஆத்மா எங்க இருக்குன்னா நம்முடைய உடலுக்குள் சரீரத்துக்குள் இருக்கிறது. இந்த ஆத்மா வெளியே போயிட்டா என்ன அடுத்த வினாடியே பேர் போயிருதா இல்லையா? குரான் தான் சொல்லுது, பைபிள் தான் சொல்லுது, உலகத்தில் இருக்க அத்தனை மதங்களும் என்ன சொல்லுதுன்னா நீயே நான் வாழும் ஆலயம் அப்படின்னு கடவுள் சொல்றாரு. நீயே நான் வாழும் ஆலயம். அப்ப பிறந்து தாயினுடைய கருவறையிலே துடிக்க ஆரம்பிக்கிற அந்த இதயம் எனக்கு 59 வயசு ஆகுது. இப்போவும் துடிச்சிட்டு இருக்குது. சிரிக்கிறேன், பழகுறேன், பாசத்தை வெளிப்படுத்துறோம், அன்பை வெளிப்படுத்துறோம். அன்பு கட்டளைக்கு கீழ்படிச்சு 500 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கிறா இல்லையா? அப்போ கடவுள் எங்கேயுமே இல்லை. நாம் காணுகிற ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு மனுஷிக்குள்ளாகவும், குழந்தைக்குள்ளாக, ஆணுக்குள்ளாக, பெண்ணுக்குள்ளாக, அத்தனை பேருக்குள்ளே உயிராக இருப்பவர் தான் இறைவன். அப்போ இறைவனுக்கு எதிராக நம்ம துரோகம் பண்ண முடியுமா?
ஒரு மனுஷனை கெடுக்க முடியுமா? ஒரு மனுஷனை மறைச்சு ஒரு மோசடி பண்ணிட முடியுமா? அப்படின்னு வாழும் பொழுதுதான் பார்க்கிற எல்லாரும் பார்த்தோம் செய்யும். யாரை பார்த்தாலும் ஒரு சிரிப்பு, யாரை பார்த்தாலும் ஒரு மகிழ்ச்சி, யாரை பார்த்தாலும் ஒரு சந்தோஷம், யாரை பார்த்தாலும் ஒரு எதிர்பார்ப்பே இல்லாமல் வாழ்வது. அப்புறம் நம்ம வேலையை நம்ம செய்யறது. அகத்துக்குள் இறைவன் இருந்தால் முகத்திலே புன்னகை போக்கும். அகத்தின் அளவு முகத்தில் தெரியும் சொல்றாங்களா இல்லையா? ஆகவே நம்முடைய ஒரு பெரிய பிளஸ் இவருக்கு, அதுதான் ஒரு பெரிய பிளஸ். முகமது அலி பிரதருக்கு பெரிய பிளஸ் என்னன்னா, ஆண்கிற எல்லாத்தையும் அந்த சிரித்த முகம் மாறாமல் தன்னுடைய வாடிக்கையாளராக இருந்தாலும் சரி, தன்னுடைய நிறுவன பொறுப்பாளர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அந்த புன்னகை மாறாத அந்த ஒரு சேவை, உண்மைத்தன்மை, உறுதியான ஒரு உழைப்பு, அதுதான் இன்னைக்கு இந்த வெற்றியை, இந்த நம்ம கொண்டாடக்கூடிய இந்த நிகழ்வை உருவாக்கி. அதனால எந்த விஷயமாக இருந்தாலும் நல்லதை செய்யவும், நல்லதை பேசவும், நல்ல விஷயங்களையே சமூகத்துக்கும் தன் வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்கறதுனாலதான் அவர் கொடுக்கிற விஷயம் ரொம்ப நல்ல விஷயங்க. அது நல்லதே 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 நல்லதேன்னு நம்ம நம்புறதுனால, நம்ம செயல்புறதுனால இந்த நல்லது இங்க நடக்குது இல்லையா? நல்லோரை காண்பதும் நன்று, நலமிகு நல்லோடு இணங்கி இருப்பதும் நன்று. அதனால நல்லவர் கூப்பிட்டதுனாலதான் நான் இணங்கி திருப்பூர்ல இங்க அவரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். ஆகவே அன்பானவர்களே, ஒரு அற்புதமான ஒரு நிறுவனத்திலே நீங்கள் பணிபுரிகிறீர்கள். அற்புதமான இந்த யூனிக் சைன் தன்னுடைய பேருக்கு தக்கபடி நம்முடைய நிறுவனத்தில் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான காரியங்கள் என்ன என்பதை உள்வாங்கி அதை நோக்கிய பயணத்தில் முழு ஒத்துழைப்பு அளித்து நாம் செயல்படும் பொழுது இன்னும் பல மடங்கு வெற்றிகளை இந்த யூனிக் சைன் நிறுவனம் பெற முடியும் என்பதை மனதார வாழ்த்துக்கொள்ளோடு கூறி இந்த நல்ல தருணத்தை அருமை சகோதரர் முகமது அலி அவர்களை மீண்டும் ஒரு முறை வாழ்த்தி உங்கள் எல்லோருக்கும் வணக்கத்தையும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்து எனது உரையை நிறைவு செய்கிறேன். To honor their outstanding contribution, we are pleased to present Appreciation Award to our engineers. May I request our chief guest to kindly join us on stage for the award presentation. As I call out each name, I request the award recipient to come forward and receive their awards. Before I conclude this wonderful evening, I would like to express my heartfelt gratitude to each and every one of you for taking the time to be here today. My sincere thanks to our chief guest, our valued customer and business partners, friends, family and entire Unique Sign Innovation for our trust and our unwavering support. I would like also express my heartfelt gratitude to my managing partner, Mr. Muhammad Rafi, who is my family and who believe in my dream from the very beginning. Every milestone we have achieved has been possible because of your trust and your engagement. We remain committed serving you the honesty, innovation and excellence. Thank you once again for your presence, your blessing and your continued support. Thank you.